Praise Lord. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதித்து இன்றைய வார்த்தையில் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் விசுவாசத்தை குறித்து பேசுகிறார். விசுவாசிக்கிறவனோ பதறான், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கைகூடும், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று இறை வார்த்தை நமக்கு இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பிக்கையோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி இயேசுவை நம்புகிற பொழுது, இயேசுவை பற்றி கொள்கிற பொழுது, இயேசு நம் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், சுகம் தருவார், விடுதலை தருவார், நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். நீங்க இயேசுவை நம்புங்க, இயேசு ஒரு நாளும் கைவிட மாட்டார். இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக தகப்பனே, நீர் பேசின அருமையான இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி ராஜா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னீரே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் அப்பா உம்மை பற்றி கொள்ள, உம்மை நம்பி உம் முகத்தை நோக்கி பார்க்க, உம்மை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்களாப்பா. இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன், இன்னது தேவை என்று அறிந்திருக்கிற தேவன். அப்பா, யார் யார் என்னென்ன தேவையோடு காத்திருக்கிறார்களோ அவங்க தேவைகளை எல்லாம் சந்தித்து பரிபூர்ண சுகமும் பலமும் ஆரோக்கியமும் உண்டாகும்படி, இந்த உலக காரியங்களிலிருந்து விடுதலை அடையும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வந்து நிற்பதற்கு பாத்திரவான்களா இருக்க ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நான் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.